வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ப்ரொபோர்ஷனில் எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் டு 2/3 3/7 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஏன்னு நான் டினோட் பண்ணுறேன், இது பின்னு நான் டினோட் பண்ணுறேன், இங்கே சின்னு டினோட் பண்ணுறேன். சரிங்களா? டி இல்லாததுனால டி போட்டு இங்கே எக்ஸ் போட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏடி ஈக்குவல் டு பிசியா, நம்மளுக்கு டி தானே கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏ வந்து அந்த ஈக்குவல் டு அந்த சைடு தள்ளிடுங்க. ஏ இன்டூவில் இருக்க ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் போகும். டி ஈக்குவல் டு பிசி பை ஏ. சரிங்களா? இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டி வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு பி வந்து 3/7 3/7 இன்ட்டு சி வந்து 4ல் 4, அடுத்தது பை இருக்குல்ல அந்த பை. சரிங்களா? ஏ வந்து 2/3 ஈக்குவல் டு இந்த 2/3 இந்த மேலே கொண்டு வரணும்னா ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரணும். பாருங்கள், 3/7 இன்ட்டு 4 இன்ட்டு 3/2. இந்த 3/2 இந்த 2/3 3/2 மாற்றிட்டேன். சரிங்களா? ரெசிப்ரோக்கலாக மாற்றிடணும். அப்புறம் வந்து 2 2 கேன்சல் ஆகும். 3 2s are 6, 6 3s are 18. அப்போனா 18/7. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18/7. இதுதான் ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 4. ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு 2.4 kg, 9.6 kg. இப்போ வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குன்னு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. தேர்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சி தான். சரிங்களா? அப்படின்னா இன்டூவில் எடுத்து அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் போகும். சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ. சரிங்களா? இப்போ சி வந்து கண்டுபிடிக்கணும், அப்படியே வைங்க. அடுத்தது பி ஸ்கொயர் 9.6 ஹோல் ஸ்கொயரா பை ஏ வந்து 2.4. ஓகேவா? இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 92.6ன்னு வரும். அடுத்தது இங்கே 2.4 அப்படியே தான் இருக்கும். இப்போது டிவைட் பண்ணிங்கன்னா 38.4 kg. இதுதான் உங்களோட தேர்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5. ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 1.25 அண்ட் 1.8. சரிங்களா? இப்போ வந்து மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலாவும் அதே தான், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. ஆனால் பிட்வீன் சொல்லியிருக்காங்க. பிட்வீன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில். அப்போனா நான் கண்டுபிடிக்கணும், பி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படின்னா பி அப்படியே தான் இருக்கும். இது மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1.25 இன்ட்டு 1.8 எவ்வளோ வருது? 2.25ன்னு வருது. சரிங்களா? இப்போ பி ஸ்கொயர் இருக்கா, இந்த பி ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா ரூட்டில் போகும். சரிங்களா? இப்போ நீங்கள் ரூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 வரும். சரிங்களா? பி. அப்போ நான் மீன் ப்ரொபோர்ஷன் என்ன? மீன் ப்ரொபோர்ஷன் 1.5. இது அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.